வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான நியூஸஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பஜாஜ் ஆட்டோவோட பைபேக் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கிளியரா கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து 10,000 ரூபாய்னு 4,000 கோடிக்கு வந்து பைபேக் பண்ண போறாங்க. நியர்லி 1.14% பக்கமா வந்து பஜாஜ் ஆட்டோஸ் வந்து பைபேக் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபான்ற ரேஞ்சில் பைபேக் பண்ண போறாங்க. இப்போ 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எபோவ் 40% மேல இப்போ ஒரு ப்ராஃபிட் கொடுத்து இந்த ஸ்டாக்கை வந்து பைபேக் பண்ண போறாங்க. மார்க்கெட்ல ஒரு ஹாட்டான நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இப்பதான் ரீசெண்டா வந்து டாடா குரூப்ல இருந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கூடி சீக்கிரம் வந்து டாடா குரூப்ல இருக்கிற டாடா ஆட்டோ காம்பனன்ட் சிஸ்டம்ஸ் ஐபிஓ வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா ஃப்ரீ ஸ்டெப் ப்ராசஸும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல பஜாஜ் ஆட்டோல பைபேக்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்ல ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதை எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது, இல்ல ஸ்டாக் இல்லாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு டாடா குரூப்ல வரப்போற நியூ ஐபிஓ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்டோ செக்டர்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா இருக்கிறாங்க. இந்தியன் பிசினஸ் சோர்சஸ்ல மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து டாப் 10ல பாத்தீங்க அப்படின்னா டாடா, ரிலையன்ஸ், அதானிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய குரூப் தான் வந்து பஜாஜ் குரூப். ஸோ பஜாஜ் குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர் இருக்கு, அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்க்கு கீழே வருது. இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு லீடிங் பிளேயரா இருக்கிற கம்பெனிஸா தான் இருக்குது. ஆட்டோ செக்டர்ல 2 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் கேப் வந்து வச்சிருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க நியர்லி 28% பக்கமா வச்சிருக்காங்க. ஹோண்டா ஒரு 25% இருக்கு, டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒரு 18% இருக்கு, பஜாஜ் ஆட்டோஸ் வந்து ஒரு 12% இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீலர் செக்மெண்ட்ல இவங்க வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. இது இல்லாம ஆட்டோ செக்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வீலர்ல இவங்க டாப் பிளேயரா இருக்காங்க. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான குரூப்பா தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குரூப்புக்கு கீழே தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் குரூப்போட ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பாத்தீங்க உங்களுக்கு கிளியரா புரியும். பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோஸ் லிமிடெட் இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் லிமிடெட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே தான் பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு, பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் டைரக்ட் லிமிடெட் இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் லிமிடெட். இது எல்லாமே வந்து டைரக்டா பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னா 2 கம்பெனிஸ் இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கு, பஜாஜ் ஃபினான்சியல் செக்யூரிட்டி லிமிடெட் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். பஜாஜ் ஹோல்டிங் கீழே தான் 2 மெயினான கம்பெனிஸ் வருது. பஜாஜ் ஆட்டோ வருது, பஜாஜ் ஃபின்சர்வ் வருது. பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே தான் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலா இருக்கிற கம்பெனியா இருக்கிறது பஜாஜ் ஆட்டோ தான். பஜாஜ் ஆட்டோஸ்ல இருந்து தான் இந்த கம்பெனி எல்லாமே வந்து டிமர்ஜ் ஆகி எல்லா கம்பெனியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பஜாஜ் ஆட்டோவில் தான் இப்போ வந்து இந்த பைபேக் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு டீடைலாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க வந்து 2வது பெரிய 2 வீலர் செக்மெண்ட் கம்பெனியா இருக்கிறாங்க. இவங்க இம்போர்ட் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்கூட்டர்ஸ், அது இல்லாம மோட்டார் சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றதுல வந்து இவங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அது இல்லாம இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து டாலர் ரெவன்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்தியன் மார்க்கெட் இல்லாம ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டும் இவங்க ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வர்ற ரெவன்யூ வந்து டாலர்ல கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பஜாஜ் ஆட்டோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1945லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 75 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபவுண்டர்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஜமுனாலால் பஜாஜ் தான் இப்போ வந்து ஃபவுண்டரா இருந்தாரு. இப்ப இருக்கிற கீ பர்சன் பாத்தீங்கன்னா ராஜீவ் பஜாஜ், அவரோட சன் தான் இருக்கிறாரு. சேர்மன், எம்டி அண்ட் சிஇஓவா இருக்கிறாரு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பூனே, மகாராஷ்டிரால இருக்கு. இவங்களோட சர்வீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு, 3 வீலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸா இருக்கு. எம்ப்ளாயின்னு பாத்தீங்கன்னா 10,000 எம்ப்ளாய்க்கு மேல இவங்க கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்ப நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்ப வந்து இவங்க இவி செக்மெண்ட்ல வர வேண்டியதா இருக்கு. அதனால வந்து இவங்க இவி செக்மெண்ட்ல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்களோட
பிராண்டான சேட்டக் வழியாவே அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2020 வந்து இது லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. அது இல்லாம இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் 2021 பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனுக்கோசரம் வந்து கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டார்கெட்டே வந்து பாத்தீங்க அப்படி 1 இயர்ல வந்து 5 லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற டார்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே கேப்சர் பண்ணுற வகையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவி செக்மெண்ட்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட் லீடரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க ஃபியூச்சர்ல வரப்போற காம்படிஷனுக்கும் எல்லா வகையிலும் ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோவோட பைபேக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரேஷியோ மட்டும் நமக்கு கிளியரா கிடைக்காம இருக்கு. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிருக்கு. டோட்டல் மார்க்கெட் கேப்ல வந்து 1.14% பக்கமா பைபேக் ஆஃபர் பண்ண போறாங்க. நேற்று ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து நியர்லி 40% மேல, அதாவது 43 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து இப்ப பைபேக் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. இது நல்ல ஒரு பைபேக். ஒரு சிங்கிள் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இப்ப பைபேக் பண்ண போறாங்க. மொத்தம் வந்து 4,000 கோடிக்கு வந்து இவங்க மார்க்கெட் கேப்ல 1.14% பக்கமா பைபேக் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு எக்ஸலண்டான நியூஸ். இந்த ஸ்டாக் வந்து இப்ப வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும். ஆனா இன்னும் ரேஷியோ கிடைக்கல. எந்த அளவுக்கு நம்ம பைபேக் பண்ண போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு ஸ்டாக்ஸ்க்கு எவ்வளவு பைபேக் பண்றாங்கன்னு. அப்படி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த ரேஷியோக்கோசரம் வெயிட் பண்ணலாம். அவங்க எவ்வளவு கேட்கறாங்களோ அதை நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ரீட்டைல் பர்சனா இருக்கிறீங்க, பிலோ 2 lakhs கீழே நீங்க வச்சிருக்கீங்க ஹோல்டிங்ஸ் அப்படின்னா உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. அதாவது 10 ஸ்டாக் இருந்தாலும் சரி, 5 ஸ்டாக்ஸ் இருந்தாலும், நீங்க எலிஜிபிளா இருந்தாலும் சரி, எலிஜிபிளா இல்லைனாலுமே உங்களோட எல்லா ஸ்டாக்கையுமே வந்து பைபேக் ஆஃபர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க எல்லா ஸ்டாக்கையும் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மறுபடியும் அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம செகண்டரி மார்க்கெட்ல பை பண்ணிக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு 40% பக்கமா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக் நியர்லி 3000 ரூபாய் பெனிஃபிட் ஆகும். பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல இல்ல, இந்த பைபேக் ஒசரம் நீங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து செக்டர் அலோகேஷன் பிரகாரம் உங்களோட ஆட்டோ செக்டர்ல இதை அலோகேட் பண்றதுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்க போர்ட்ஃபோலியோல பஜாஜ் ஆட்டோஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி கொடுக்கலாம். எதனாலனா இவங்க இவி செக்மெண்ட்ல டாப் பிளேயரா இருக்கிறாங்க, டாலர் ரெவென்யூ இருக்கிற கம்பெனியா இருக்கு. அது இல்லாம கடன் இல்லாத ஒரு கம்பெனியா இருக்கிறதுனால ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. அதை பத்தி இப்ப டீடைலாவே அதர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பைபேக்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி ஸ்டாக்ஸ் இல்லாதவங்க ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்து டெஃபினட்டா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்பயுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. அதுக்கு உண்டான பேராமீட்டர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம செக் பண்ணலாம். மெயினா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு மெயினான 3 ரீசன் இருக்கு. இது நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியா இருக்கு. அது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்ல டாப் 100க்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா டாப் 100 கம்பெனிஸ்குள்ள வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸா இருந்தா தான் இதுல எல்லாமே லிஸ்ட் ஆக முடியும். அது எல்லா தகுதியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனிக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டார் இருக்கு, அதே மாதிரி ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்கு, டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்கு. இதை பிஇ ரேஷியோ பிரகாரம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனிகளோட இண்டஸ்ட்ரி பிஇ பாத்தீங்க அப்படின்னா 47.69 இருக்கு. ஸோ ஹீரோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து 24.59 இருக்கு. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் 29.35 இருக்கு. ரிமைனிங் ஈச்சர் மோட்டார் டிவிஎஸும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. பஜாஜ் ஆட்டோஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கடன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 125 கோடி தான். இதோட மார்க்கெட் கேபிட்டல், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0 இருக்கு. அதர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு கடன் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் இல்லா கம்பெனியா தான் இருக்கு. பிஇயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிஇயா தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 55 இருக்கு. பிளச் பண்ணிருக்கிறது 0.01% பிளச் பண்ணிருக்காங்க. F8 வந்து ஒரு 15% இருக்கு. D8 ஒரு 9% இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 7420 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 3520 ரூபாய்க்கு போயிருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூ விட 6.84 ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 4300 கோடி இருக்கு.
இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 125 கோடி தான் இருக்கு. ஸோ இது எல்லா பேராமீட்டரையும் செக் பண்ணி பார்த்ததுல இப்ப இருக்கிற ரேட்ல கூட நீங்க வந்து பஜாஜ் ஆட்டோவை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். இப்ப டிசம்பர் குவார்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேல்ஸ் டேட்டா நல்லா வந்துட்டு இருக்கு. அதனால பஜாஜ் ஆட்டோவோடைய இந்த வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு பிரைஸ் ஹைக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கம்பெனிக்கு மெயினான அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது வந்து கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறது ஒரு மெயினான அட்வான்டேஜா இருக்கு. நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. நல்ல பிசினஸ் மாடலும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. கம்பெனிக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் growth மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருந்துச்சு. கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்லோ டவுனா இருந்துச்சு. இப்பதான் வந்து 2018 இருந்த சேல்ஸ் ரெக்கார்டு எல்லா கம்பெனியும் இப்ப பிரேக் பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பஜாஜ் கம்பெனியும் வந்து அதோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணி ஹையர் வால்யூம் சேல்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்கா டிஸ்கஸ் பண்ண போது டாடா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி இன்னொரு கம்பெனி ஐபிஓ கொடுக்க போறாங்க. இப்பதான் வந்து டாடா குரூப்ல இருக்கிற டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் டாடாவோட ஆட்டோ காம்பனன்ட் சிஸ்டம் வந்து ஐபிஓ கொடுக்க போறாங்க. இதுக்கு உண்டான ப்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 6 மந்த்ல இருந்து 1 இயர்க்குள்ள இந்த ஐபிஓ வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வரப்போற வீடியோக்குள்ள இதை கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லையே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல வந்து லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பஜாஜ் ஆட்டோவை பத்தி கம்ப்ளீட்டா எல்லா பேராமீட்டரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்ல வந்து எதனால நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதனால வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல இதை ஆட் பண்ண சொன்னாங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 56% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 45% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.